அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, பழகும் போதும் சரி, இவங்க பேசக்கூடிய நபர், பழகக்கூடிய நபர் படிச்சவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சிம்மம் ராசிக்கார அன்பு சொந்தங்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. 2025ல பட்ட கஷ்டங்கள் நீங்கி 2026ல நல்ல காலம் பறக்க போகுது. சூரிய பகவான் ராசிநாதனாக இருந்தாலும் ஜோதிட ரீதியாக சில பாதிப்புகள் இருக்கதாங்க செய்யும் உங்க வாழ்க்கையில. சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களால தடைகள் ஏற்பட்டாலும் 2026ல அவை விலகி அதிர்ஷ்டம் உண்டாக போகுது. சிம்மம் ராசிக்காரங்க முன் வைத்த கால பின் வைக்க மாட்டாங்க. நம்பியவர்களுக்கு வாரி வழங்குவாங்க. பிடிவாதம் இருந்தாலும் விட்டு கொடுத்து மற்றவர்களை வாழ வைப்பாங்க. கம்பீரமான தோற்றம், மன உறுதி, இரக்க குணம் இவங்க கிட்ட சிறப்பியல்பா இருக்கு. வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க, ஆனா வந்த சண்டையை விட மாட்டாங்க. 2026ல சிம்மம் ராசிக்கு தன்னம்பிக்கை துளிர்விடும். முதல் முயற்சியிலேயே எதையும் முடித்து காட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இழந்த செல்வாக்க மீட்டெடுப்பாங்க. வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கிரகங்களின் சாதகமான நிலையால குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்களும் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார்கள். குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் ஆகிய 4 கிரகங்களும் தங்கள் சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வதால் அதிசயம் நிகழப்போகிறது. சனி பகவான் தொழில் காரகன், ஆயுள் காரகன். குரு பகவான் தனம், குழந்தை, திருமணம், பட்டம், பதவி போன்றவற்றை அருள்பவர். ராகு பிரம்மாண்டத்தையும் கேது குழப்பத்தையும் தருவாங்க. இந்த கிரகங்களின் அனைத்தும் சிம்மம் ராசிக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீதி, நேர்மை, நியாயம் போன்றவற்றை கடைபிடித்து வெற்றி பெறலாம். விடாமுயற்சி கொண்ட சிம்மம் ராசிக்கு தொட்ட காரியங்கள் வெற்றி தரும். குடும்பத்தின் மீது அக்கறை கொண்ட உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். 2026 ராஜயோகத்தை தரக்கூடிய வருடமாக இருக்கிறது. சனி, குரு, ராகு, கேது சாதகமாக இருக்கிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும். அஷ்டம சனி, ராகு கேதுவின் நிலை காரணமாக சில தடுமாற்றங்கள், குழப்பங்கள் ஏற்படலாம். 2025ல மனக்குழப்பங்களுக்கு ஆளான சிம்மம் ராசிக்காரங்க 2026ல தெளிவான முடிவுகளை எடுப்பாங்க. 2026ல குரு 12ஆம் இடத்துக்கு வருகிறார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு வருகிறார். இது அஷ்டம சனி. சனி பகவான் நட்பு கிரகத்தின் வீட்டில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இருக்காது. குரு லாபஸ்தானத்தில் இருப்பதால் இன்னும் சிறப்பு. ராகு, கேது திரிகோணஸ்தானத்தில் இருக்கிறார்கள். 2025ல் அஷ்டம சனியால் பட்ட கஷ்டங்கள், கடன், வம்பு வழக்கு, கணவன் மனைவி சண்டை, சொத்து பிரச்சனை, உடல் பாதிப்பு, மருத்துவ செலவு போன்ற பல துன்பங்களை அனுபவித்திருப்பீர்கள். 2026ல் இந்த பாதிப்புகள் குறையும். சிம்மம் ராசியினரின் எதிர்பார்ப்பு நிம்மதியாக இருக்க வேண்டும். பிரச்சனைகளை சமாளிக்க வாய்ப்பு இருக்க வேண்டும். கடன் பிரச்சனை தீர வேண்டும். குடும்பத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும். தொழில், உத்தியோகம் சிறக்க வேண்டும் என்பதே அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு கனவுகள் நனவாகும். சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்தாலும் கன்னிராசியை பார்க்கறதுனால திடீர் பணவரவு இருக்குங்க. சிம்மம் ராசிக்காரர்களே வேலை வாய்ப்பு, தொழில் போட்டிகள் குறையும். குரு 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால விசா பிரச்சனை தீரும். தடைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். கடன், கோர்ட்டு கேஸ், சொத்து பிரச்சனைகள் சாதகமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறைய போகிறது. திருமண யோகம் சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட திருமணம் நடக்கும். வரன் அமையாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும். திருமணம் ஆனவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள். கடன் அடைபடும். குழந்தை வரம் கிடைக்கும். பிள்ளைகளிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். தன்னம்பிக்கை, தைரியம் துளிர்விடும்.
அவமானப்படுத்தியவர்கள் முன் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பீர்கள். ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நிதானம் அவசியம். உடன்பிறப்புகளிடம் மனஸ்தாபம் விலகும். டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடப்பதால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். பெரியோர்களின் ஆலோசனை ஏற்று தைரியமாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2026 அருமையாக ஆண்டாக இருக்க போகிறது. கணவன் மனைவி விவாதங்கள் வந்து போகத்தான் செய்யும். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. விட்டு கொடுத்து போறது குடும்பத்துக்கு நல்லது. உடன் பிறப்புகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமா போய்க்கோங்க. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் நிம்மதி உண்டு. கடையை நவீனமயமாக்குவீர்கள். இரும்பு, கெமிக்கல், ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் ஆதாயம் அதிகம். அனுபவம் மிகுந்த வேலையாட்கள் அமைவார்கள். விளம்பர யுத்திகளை சரியாக கையாண்டு பழைய சரக்குகளை விற்று தீர்க்க போறீங்க. கூட்டுத் தொழில பங்குதாரர்களிடம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. அரசாங்க கெடுபிடிகள் குறையும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அயல்நாடு தொடர்புடன் வியாபாரம் செய்வீங்க. சினிமா, பதிப்பகம், ஹோட்டல் போன்றவற்றில் ஆதாயம் உங்களுக்கு பெருகும். உத்தியோகத்தில் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த மேலதிகாரி வேற இடத்துக்கு போயிருவாங்க. பதவி உயர்வு தேடி வரும். சிலருக்கு அதிக சம்பளத்துடன் புதிய வேலை அமையும். ஐடி துறையில் வேலை அதிகமா இருக்கும், ஆனா சம்பளமும் உயரும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சிம்மம் ராசிக்கு இந்த வருடம் எல்லாமே சிறப்புத்தான். சவால்களை சாதனைகளாக மாற்றி கொள்ள போறீங்க. மகிழ்ச்சி பொங்கும். மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கும். புதிய திட்டங்கள்ல ஈடுபடுவீங்க. புதுசா வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்வீங்க. அரசு வழியில சில சலுகைகள் கிடைக்கும். அறிவாற்றலை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில நல்ல மதிப்பு பெறுவீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கினவங்க நன்றி விசுவாசம் இல்லாம இருப்பாங்க. அதை பெருசு படுத்திட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உடல் உபாதைகள் அலட்சியப்படுத்தக்கூடாதுங்க. உயரதிகாரியின் ஆதரவுடன் இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். மறைமுக வருமானங்கள் பெருகும். விருப்ப ஓய்வின் மூலம் உத்தியோகத்திலிருந்து விலகி சொந்தமாக தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல நிம்மதி சூழ்நிலை வரும். வேலை நிமித்தமா வெளிநாடு வெளியூர் பயணம் போவீங்க. தனத்துல வேலை பார்த்தாலும் சம்பள உயர்வு சலுகை இருக்கு. சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு வசதிகள் பெருகுது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு அதிகமா இருக்கும். மனைவியுடைய பெயரிலோ கணவனுடைய பெயரிலோ சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெறுவீங்க. படிக்கும் போதே வேலை கிடைக்கும். அரசியல்வாதிகள் தன்னலமற்ற தொண்டுகள் செய்து பாராட்டுக்களை பெறுவீங்க. தலைமை கிட்ட நல்ல மதிப்பு பெறுவீங்க. செல்வாக்கு உயரது. பொறுப்பான பதவிகள் உங்களை தேடி வரும். பெண்கள் நவநாகரிக பொருட்களை வாங்கி வீட்டை அழகுபடுத்துவீங்க. புத்திர வழியில மகிழ்ச்சி உண்டு. குடும்பத்துக்காக பெருமளவுல பாடுபடக்கூடிய உங்களுக்கு எல்லாமே முன்னேற்றம். குடும்ப பிரச்சனைகள் வெளியில வராம பாத்துக்கோங்க. திருமணம் ஆகாத பெண்களுக்கு மனம் போல மாங்கல்யம் அமையும். சிம்மம் ராசிக்காரங்க பிறந்த வீட்டுக்கு சரி புகுந்த வீட்டுக்கும் சரி பெருமை சேர்ப்பீங்க. 2025 உடைய கஷ்டத்துக்கு சனி பகவான், ராகு கேது, குரு பகவான் 4 தூண்கள் போல இருந்து உங்களை தூக்கி வைக்க போறாங்க. சிம்மாசனத்தை நீங்க ஏற போறீங்க. சிம்மாசனத்தை நீங்க அலங்காரம் பண்றது 100% நடந்தே தீரும். 2025 பட்ட கஷ்டங்களுக்கு 2026 தீர்வு கிடைக்க போகுதுங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவன் கோயிலுக்கு சென்று வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து 11 முறை வலம் வரணும். பிரதோஷ காலங்கள்ல நந்தீஸ்வரரை வணங்குறது வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்குங்க. தினமும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை 9 முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கணும். வீட்ல 5 முகம் கொண்ட மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்துங்க. உங்கள் வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல
கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.